ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு டேர்மோட அதாவது ஹோட்டல் எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் 2 hours, 60 marks மொத்தம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னானிம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ்க்கு. ஸோ இதை உங்கள் புக் பேக்கில் இருக்கிற கிளாஸரி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் வீடியோவை ஈஸியாக பார்த்துக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது செக்ஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கொஷின் ஆன்டனிம்ஸு, எதுவும் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. அடுத்தது தேர்டு ஒன் என்ன கொடுத்துருக்கு, தேர்டு ஒன் 7th கொஷின் 8th கொஷினும் ஹோமோஃபோன், கரெக்டான ஹோமோஃபோன் என்னவோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 4th ஒன் அப்ரிவேஷன் கொடுத்துருக்கிற 9th and 10th கரெக்டான அப்ரிவேஷன் எழுதுனீங்கன்னா 2 marks ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது சப்டிவிஷன் 5th ஒன் 11th கொஷின் 12th கொஷினுக்கும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எழுதணும். அடுத்தது செக்ஷன் பி கிராமர் பார்ட்டு 6th ஒன்று கரெக்டான ப்ரொனவுன். அங்கே என்ன ப்ரொனவுன் ஏற்கனவே அங்கே கொடுத்துருக்காங்க, அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டான ப்ரொனவுன் என்ன வரும்னு பார்த்து நீங்கள் எழுதணும். 13ம் 14ம் ப்ரொனவுன்னு. அடுத்தது 15 16ம் ப்ரிப்போசிஷன், அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு கரெக்டான ப்ரிப்போசிஷன் என்னவோ அதை எழுதணும். அடுத்தது ரோம் லெட்டர் 8th 17 18 19 20 நவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேட்ச் த ஃபாலோயிங், அது கரெக்டான இதுன்னு மேட்ச் பண்ணி கரெக்டானது என்னன்ட்டு மேட்ச் பண்ணி நீங்கள் எழுதணும். அடுத்தது செக்ஷன் சி ப்ரோஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க 2 marks. ஸோ அப்போ லெசன்ஸ்லேருந்து 4 2 marks கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் 3 2 marks எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது ரோம் லெட்டர் 10 25 26 5 mark. ஸோ 2 கொடுத்துருக்காங்க, 2ல் ஏதாவது ஒரு 5 mark எழுதிங்கன்னா போதும். அடுத்தது செக்ஷன் டி போயமோடது, அதில் போயம் லைன் கொடுத்து நீங்கள் எழுதணும். ஸோ அந்த பொய்டிக் லைனை ஃபாலோ பண்ணி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது 29. ஸோ இதில் பேராகிராஃபு இதை கொடுத்துருக்கிறதுக்கு பேராகிராஃப் எழுதணும். ஸோ இதுக்கு 5 mark ஈஸியாக வாங்கலாம். அடுத்தது 13th ஒன் மெமரி போயம். ஸோ கொடுத்துருக்குற மெமரி போயம் நீங்கள் எழுதுனீங்கன்னா 6 marks இதுக்கு. அடுத்தது சப்ளிமெண்ட்ரிலேருந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 31 32 33 இது 3மே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்து 35 and 35 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது யார் பேசுனாங்க அப்படிங்கிற கேரக்டரோட நேம் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது 36 பேராகிராஃப் ரைட்டிங் எழுதணும். அடுத்தது 37 லெட்டர் ரைட்டிங்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் 60 marks வாங்கலாம். ஸோ இது இங்கிலீஷா அப்படின்னு பயப்படவே தேவையில்ல. நீங்கள் லெசன்ஸை படிச்சிங்கனாவே ஈஸியாக வாங்கலாம். கிராமரும் அவ்வளோ டஃப்பாகவும் கிடையாது. ஸோ நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.